அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் சார்பாக கடந்த ரமலான் மாதத்தின் தொடர் சிறப்பு பயான்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது யூடியூப் சேனலில் துல்ஹஜ் மாதத்தின் தொடர் பயானை பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் பயானில் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள், குர்பானி, அரஃபா நோன்பு போன்ற எல்லா தலைப்புகளை பற்றியும் தினமும் சராசரியாக ஒரு 5 நிமிடமோ அல்லது ஒரு 10 நிமிடமோ நாம் காண இருக்கின்றோம். அதற்கு எல்லாம் அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்கள் அமல் செய்வதின் சிறப்புகள், அதாவது அறிமுக உரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் எந்த அளவிற்கு சிறப்பான மாதமோ, குறிப்பாக கடைசி 10 நாட்கள் எவ்வளவு சிறப்பான மாதமாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதுபோல துல்ஹஜ் மாதமும் சிறப்பான மாதம்தான். குறிப்பாக ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் சிறப்பான மாதமாக இருந்தது போல் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களும் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கின்றது. அதாவது பாருங்கள், இம்மாதத்தில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலான மக்கள் குர்பானிக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் வாங்குவதற்காகவே மட்டும் நேரங்களை செலவழிக்கின்றார்கள். ஆனால் ஆடு, மாடு வாங்குவது முக்கியமல்ல. அதே சமயத்தில் சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் மற்ற அமல்கள் செய்வதில் பெரும்பாலான மக்கள் அலட்சியமாகவும் உள்ளார்கள் என்பதே மிகவும் மனவேதனைக்குரிய செயலாகவே இருக்கின்றது. பாருங்கள், இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி ஒரு சிறப்பான மாதம் என்றால், அடியார்கள் தன்னை நெருங்க வேண்டும் என்பதற்காக இரக்கமான அந்த ரப்புல் ஆலமீன், அதாவது ரிக்கத் மிகுந்த அந்த ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து இருக்கின்றான். அமல்களால் சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் நமக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கின்றான். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்திற்கு இறைவன் இது போன்ற ரமலான் மாதம், துல்ஹஜ் மாதம், இது போன்ற மாதங்களை நமக்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் இப்போது நாம் இருக்கக்கூடிய மாதம் புனித மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதம். இதை தொடர்ந்து வர இருக்கும் துல்ஹிஜ்ஜா ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையிலும் கவனத்துக்கான அறுவடை காலமாக இருக்கின்றது. அதாவது பாருங்கள், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் பொதுவாக பிறையை அடிப்படையாக கொண்டிருக்கும். இந்த அடிப்படையில் இப்போது நாம் துல்காயிதா மாதத்தின் இறுதி பகுதியில் உள்ளோம். அடுத்து துல்ஹிஜ்ஜா எம்மை வந்தடைய உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் நம் அனைவருக்கும் ஹயாத்தை நீளமாக்கி ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி அமல்கள் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை உண்டாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எனவே துல்ஹஜ்ஜா மாதத்தில் இஸ்லாம் எம் மீது கடமையாக்கியுள்ள ஒரு சில வணக்கங்களைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இன்ன அப்துஹு ஷுஹூரி இன்தல்லாஹ் ஹுஸ்னா அஷ்ர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்து ஹுரும் ذلك الذين قيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا مشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் அல்லாஹ்வின் பதிவேட்டில் உள்ளபடி மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடம் 12 ஆகும். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுவே நேரான வழியாகும். புனிதமான அம்மாதங்களில் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து விடாதீர்கள். இணை கற்பிப்போர் ஒன்று திரண்டு உங்களிடம் போரிடுவது போல் நீங்கள் ஒன்று திரண்டு அவர்களுடன் போரிடுங்கள். அல்லாஹ் தன்னை அஞ்சுவோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கண்ணியமிக்க குர்ஆனிலே கூறுகின்றான். அதாவது புனிதமிக்க ரமலான் மாதங்கள் 4 என்பதாக நாம் பார்த்தோம். அந்த மாதங்கள் எவை என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். பாருங்கள்,
ஹஜ்ஜத்துல் விதாவில் உரையாற்றிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து பழைய நிலைக்கே காலம் திரும்பிவிட்டது. இதற்கு முன் மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் யூத கிறிஸ்தவர்களும் காலத்தில் மாற்றம் செய்து வந்தார்கள். ஓராண்டு என்பது 12 மாதமாக கணக்கிடப்பட்டது. அவற்றில் 4 மாதங்களில் போரிடுவது ஹராமாக்கப்பட்டது, அதாவது விலக்கப்பட்டது. அந்த 4 மாதங்கள் 3 மாதங்கள் தொடர்ந்து வருபவையாகும். அது துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ஜுமாத்து சானிக்கும் ஷாபானுக்கும் இடையில் முலர் குலத்து ரஜப் மாதமாகும் என்பதாக அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அந்த கண்ணியமிக்க இந்த 4 மாதங்களை தொடர்ந்து இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், ஷாபான் மாதமாக இருக்கட்டும், இன்னும் அதற்கிடையில் இடைப்பட்ட ரஜபு மாதம், ரமலான் மாதம், துல்காய்தா, துல்ஹஜ், இந்த மாதங்களை எல்லாம் நாம் என்ன பண்ண கொண்டிருக்கின்றோம், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாகவே இதில் கூறப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் தொடர் பயானை நாம் காண இருக்கின்றோம். இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்திட ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கத்தின் ஏஐடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மழை இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி 12வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே 15 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் கோச் மாத தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜூன் 10 அன்று திங்கட்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணியளவில் சுமார் 20 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் பெயர் அறிவிப்பு வருகின்ற ஜூன் 15 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள ஏடி கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.